டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து 10:05 ஆகுது. ஒய்ஃப் வந்து ரொம்ப சோகமா உட்காந்துருக்கான்னு பார்க்குறீங்களா? எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து, மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சு ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதான் வந்து வேலை செய்யணுமா? செய்ய வேணாமான்ட்டு ரொம்ப சோகத்திலேயே ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கா. அண்ட் வேலை ஆரம்பிக்கிறதுக்குள்ளார இங்க பாருங்க, திங்கிறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டா. இவ வேலை செய்வாளா? இல்ல சாப்பிடுவாளான்னு எனக்கே தெரியவே இல்ல. ஸோ மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தையும் பார்த்துக்கிட்டு, வேலையும் செய்யணுங்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இங்க பாருங்க, குழந்தைக்கு வந்து சாப்பாடு செஞ்சு காலையில இட்லியும் ஊட்டியாச்சு. ஊட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் எப்படியோ போராடி தூங்க வச்சுட்டேன் ஆட்டி. ஸோ ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அடுத்தது நான் என் வேலைய பார்க்கணும், ஒய்ஃபும் வந்து அவங்க வேலைய பார்க்கணும், குழந்தையும் பார்த்துக்கணுங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஒரு வழியா டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீட்ல குழந்தைய குடுத்து புள்ளைய பார்த்துக்கோங்கம்மான்னு சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "என்னடா அந்த காலத்துல நாங்க 7, 8 புள்ளைய வளர்த்துட்டோம். ஒரு புள்ளைய வளர்க்கறதுக்கு இப்படி சொல்றீங்க? நாக்கு தள்ளி போயிருச்சுன்னு சொல்றீங்களேன்னு" சொல்லுவாங்க. ஆனா அவங்கள்ட்ட இப்படி குடுத்தோம் அப்படின்னா, கொஞ்ச நேரத்திலேயே பதறி போயிட்டு புள்ளைய தூக்கிட்டு வந்து நம்மள்ட்ட குடுக்குறாங்க. "என்னடா இது இப்படி பண்ணுது? எங்களால சமாளிக்க முடியல" தெரிச்சு ஓடுறாங்க வீட்ல எல்லாம். ஸோ அந்த மாரி தான் நடந்துகிட்டு இருக்கு எல்லா வீட்லயும். உங்க வீட்லயும் எப்படி நடக்குது? குழந்தைய வச்சு சமாளிக்க முடியுமா? இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.